பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட். பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. சமாதானம் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும். உங்களுக்கு எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நல்ல வெளிச்சமாக இருக்கிறது. காலையில் சூரியன் உதிக்க தொடங்கிவிட்டது. எல்லாத்தையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மரம், செடி, கொடிகள் எல்லாத்தையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பறவைகளுடைய சத்தம் கேட்கிறது. நைட் ஆகினாலும் ஒன்றையும் பார்க்க முடியாது. நைட்டுக்கு மரம், செடி, கொடிகள் எல்லாம் பார்க்க முடியாது. இருளாக இருக்கும். நாங்கள் காலையிலேயே இப்போ கொஞ்சம் நேரத்தில் ஜன்னலை திறக்கணும், இல்லாட்டி ஒரு கதவை திறக்கணும். ஏன்னா சூரிய ஒளி உள்ளுக்கு வாரத்துக்கு, சூரிய ஒளி வீட்டுக்குள்ளே வந்தால் ஒரு சந்தோஷம், அப்படி ஒரு சந்தோஷம். ஏன்னா ஒரு வெளிச்சம் உள்ளுக்கு வருகிற போது சரியான சந்தோஷமாக இருக்கும். புரியலையா? என்னன்னா நம்மளுடைய சரீரத்தில் வெளிச்சத்தை தரக்கூடிய ஒரு முக்கியமான உறுப்பு இருக்குது. என்னன்னு சொன்னால் நம்புவீங்களா? நம்மளுடைய கண்கள். நம்மளுடைய கண்கள் வெளிச்சத்தை தரக்கூடிய ஒரு முக்கியமான உறுப்பாக இருக்கிறது. என்னன்னா ஆண்டவருடைய ஒரு வார்த்தையை குறித்து நாம் பார்ப்போம். லூக்கா 11:34 கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். உன் கண் கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். ஆகையால் உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாயிரு அப்படின்னு இயேசு கிறிஸ்து நமக்காக சொல்லுகிறார். ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதுனா, ஒரு சரீரத்தின் விளக்கு கண் தான் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். கண் ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பு. ஏன்னா நம்மளுடைய சரீரம் வெளிச்சமாய் இருக்கிறதற்கு, நம்மளுடைய சரீரம் ஆரோக்கியமாய் இருப்பதற்கு, நம்மளுடைய சரீரம் சந்தோஷமாய் இருப்பதற்கு நம்முடைய கண்கள் ரொம்ப முக்கியம். ஏன்னா நாங்கள் எந்த நோக்கத்தில் மற்றவர்களை பார்க்கிறோமோ, சந்தோஷமான நோக்கம், ஒரு அன்புள்ள நோக்கம், நல்ல எண்ணங்களோடு கூடிய ஒரு நோக்கத்தோடு நாங்கள் பார்த்தா எங்களுக்குள்ளே சந்தோஷம் பெருகும், எங்களுடைய சரீரத்தில் வெளிச்சம் உண்டாகும். அதே ஒரு இருளான நோக்கத்தோடு பார்க்கிற போது, இல்லாட்டி ஒரு பொறாமையின் நோக்கத்தோடு பார்க்கிற போது, இல்லாட்டி ஒரு வஞ்சக நோக்கத்தோடு நாங்கள் பார்க்கிற போது சரீரத்தில் இருள் உண்டாகும். இருள் வெளிச்சம் தேர்ந்தெடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு கடமையாக இருக்கும். நாங்கள் வெளிச்சத்தை தேர்ந்தெடுத்தால் நம்முடைய சரீரம் வெளிச்சமாக இருக்கும். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் வெளிச்சம் உண்டாகட்டும். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையினாலே வெளிச்சம் உண்டாக கடவது என்று நீர் படைத்தீர். பரிசுத்த ஆவியானவரே, வெளிச்சம் உண்டாகட்டும், வெளிச்சம் உண்டாகட்டும். கண்களிலே வெளிச்சம் உண்டாகட்டும். இருள்கள் எல்லாம் விலகி போகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you, God bless you.